எனவே இந்த ஜகாத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் 8 வகையினர்களை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 8 வகையினர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரிசைப்படுத்துகின்றார். ஏழைகள், மிஸ்கீன்கள், அதே போல புதுசாக இஸ்லாத்திற்குள்ளே வரக்கூடியவர்கள், வழிபோக்கர்கள், அதே போல யார் ரொம்ப கடனில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்கள், அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள், ஜகாத் பணத்தை வசூல் செய்யக்கூடியவர்கள், இப்படி 8 பேர்களுடைய பட்டியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், பதிவு செய்கிறார். அதுல ஒன்று விடுதலை ஆவதற்காக வேண்டி, அடிமையை உரிமை விடுவதற்காக வேண்டிய ஜகாத் பணத்தை பயன்படுத்தலாம். அது இந்த காலத்துல இல்லை. எனவே இந்த 7 பேர்களுக்கு தான் இந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். எனவே தனி மனித ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு, ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அது போய் சென்றால் தான் அது பயனடையும் தவிர அதை விட்டுவிட்டு ஜகாத்துடைய பணத்தை கொண்டு இஃப்தார் நோன்பு கஞ்சி காக்குவதற்கோ அல்லது சதுருடைய உணவுக்கு அதை பயன்படுத்துவது ஒருபொழுதும் அது ஜகாத்து நிறைவேறாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னைக்கு நாம் ஜகாத்தை முடியாது என்ன செய்ய பயன்படுத்துறது. அது சொன்னல்லவா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கிறது, அது எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம மகளால எத்தனை பேர்கள் இருக்கிறார், ஏழை எளியோர்கள் எத்தனை பேர் இருக்கிறார், ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள், ஆனால் அவரிடத்திலே வீடுகளிலே ஏழ்மை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மகளால ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், நல்ல தனவந்தர்கள் இருக்கிறார், ஜகாத்து கொடுப்பதற்குண்டான தகுதியானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களை ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு ஆள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்கிறார். தாராளமாக அந்த சமூகம் உயர்ந்த சமூகமாக வருவார். அந்த மனிதன் நல்ல முறையில் படித்தான், தகுதியான படிப்பதற்குண்டான தகுதி இருக்கு என்று சொன்னால் தாராளமாக அந்த சிறுவனை படிக்க வைத்து சமூகத்தை உயர்த்துங்கள். அவன் படித்து பெரியாராகி அவன் அடுத்தவர்களுக்கு ஜகாத் கொடுக்க நிலைக்கு நீங்கள் உருவாக்குங்கள். அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் யாராவது ஒரு மனிதனை நீங்கள் வாழ வைத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கூட்டத்தை, ஒரு சமூகத்தை வாழ வைத்தவர்களை போன்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான் அல்லவா. அப்படி நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஜகாத்தை கொண்டே தவிர வெறும் நீங்கள் ஒரு மனிதனுக்கு 200 ரூபாய் 100 ரூபாய் கொடுப்பதினால் அந்த ஜகாத்தினால் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே முக்கியமாக இந்த படிப்புக்காக வேண்டி ஒவ்வொரு மஹல்லாவிலே இருக்கக்கூடிய நம்ம மஹல்லாவை சார்ந்த ஏழை எளியவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது முழுமையாக ஜகாத்துடைய திட்டம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது.